பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசான்களையும் கவித்து ஒருவனும் தேவ ஆலயத்தில் வழியாக யாதோ ஒரு பண்டயத்தை கொண்டு போக விடாமலும் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையோ, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்கள் சொல்லி உபதேசித்தார். அதாவது ஏசப்பா எருசலேம் நகரத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தில் ஏசப்பா போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குற இடத்துல அந்த இடத்துல கர்த்தரை அவங்க ஆராதிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மணி காசு கொடுத்து காசு மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புறா விற்கிறாங்க. அநேகாரங்க அந்த இடத்துல செய்யும்போது கர்த்தர் உடனே அந்த இடத்த பார்த்து ரொம்ப கொஞ்சம் கடுப்பாகி உடனே போனேன் அந்த காசுக்கு அவருடைய பழைய கவுத்தி போட்டு அந்த புறா விற்கிற அந்த புறா வாங்கி பறக்க விட்டாரு. பறக்கூடிய ஏசப்பா சொல்கிறார், இது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும் ஜெப வீடு. அதாவது என்னுடைய சபை எல்லா ஜனங்களும் இங்கே ஆராதிக்கிற இடம். அவங்க கஷ்டத்தோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, கவலோடு வருவாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க ஜெபிக்க கர்த்தரை என்னை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு அநேக காரியம் நடக்கிற அற்புதம் செய்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் இது போல் செய்கிறீங்களா சொல்லி அவங்களுக்கு கர்த்தர் உபதேசி அவங்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா இப்போல்லாம் செய்யக்கூடாது சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாய்ப்புல சரி, நம்ம ஆராதிக்கிற சபை பரிசுத்த சபை, அதாவது கர்த்தர் உலாவுற இடம். அதாவது எங்கே என் நாமத்தின் மித்த 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறதுலேயே கர்த்தர் வாசம் செய்வார். ஆனால் சபைக்குள்ளே 100 பேர் 1000 பேரை ஜெபிக்கும் போது எத்தனையோ நம்ம கர்த்தரை நோக்கி கூடும்போது அவர் வல்லமையாக இறங்குற இடம், பரிசுத்த ஸ்தலம். அதாவது நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜெபிச்சா தான் சில வியாதி சுகமாகும், சில பாஸ்டர் கை வச்சாதான் பிசாசு ஓடும். ஆனால் சில சபைக்குள்ளே நம்ம போகும்போது அந்த பிசாசு ஓடும். ஏன்னா சபைக்குள்ளே தேவனோட ப்ரெசன்ஸ் இருக்கும், தேவோட வல்லமை இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ்லேயே அந்த பிசாசு ஓடிடும். ஏன்னா அப்படியாப்பட்ட சபை. அதாவது அவர் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அதாவது நம்மளே அவரோட ஆலயம். அந்த ஆலயம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கபடி நம்ம போகிற சபையை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்ம போகிற சபையை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம சபைக்குள்ளே எந்த ஒரு காரியம் செய்யாமல் அந்த இடத்துல கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற இடம், அவர் வார்த்தை கேட்குற இடம், அந்த இடமே தூய்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், சுத்த கண்ணன். அதாவது எல்லா இடத்துல பரிசுத்த பார்க்குற தேவனாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சபை எப்பவுமே நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அந்த சபையில் நம்ம தேவையில்லாத காரியம் எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த சபையை அவங்க கள்ள குவியாக்குறது ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏன்னா அந்த சபை கர்த்தரை ஆராதிக்கிறது. அவங்க கண்ணீரோடு வருவாங்க, வேதனையோடு வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க, துயரத்தோடு வருவாங்க, பாடோடு வருவாங்க. அநேக பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல அவங்க அந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு அந்த மனபாரம் அவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல சுகம் கிடைக்கும், அநேக அற்புதம் நடக்கும். அந்த இடத்த போல் பண்ணி சொல்லி கர்த்தர் ரொம்ப கோவப்பட்டார். அது போல் நம்ம போகிற சபை எப்பவுமே நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அந்த சபையை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அந்த சபையில் நம்ம போகிற சபையில் எந்த சபையும் நம்ம எப்படி சொன்னால் தேவையில்லாத காரியம் எதுவுமே போடாது, தேவையில்லாத எதுவுமே பேசக்கூடாது. அதாவது இப்போ வேத வாசனம் சொல்லி அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் துணிகரமாக உன் வாயில் பேசாமல் நம்ம துணிகரமாக ஏதோ ஒரு வார்த்தை நம்ம சமூகத்தோடு பேசக்கூடாதான் கர்த்தர். ஏன்னா அவர் அந்த இடத்துல உலாவர இடம். அந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடத்த எப்பவும் தூய்மையாக வச்சுக்கணும். கர்த்தர் நம்மளோட வாசம் பண்ணுவார். அதாவது நம்ம ஆராதிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். ஆமென்.